உங்களுக்கு DIY என்ன பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். இதை சில பேர் ஆர்வ கலர்ல செய்வாங்க, சில பேர் சொந்த இன்ட்ரெஸ்ட்ல செய்வாங்க, சில பேர் காசை மிச்சம் பண்றதுக்காக பண்ணுவாங்க. இதில் நான் எந்த ராகன்றது போக போக தெரியும்னு நினைக்கிறேன். அட இன்னைக்கு என்ன வாங்கியிருக்கோம் அதை தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கீங்க. இந்த சாக்கெட் ஸ்பேனர் செட்டு தாங்க வாங்கியிருக்கோம். இதை நான் அமேசான்ல வந்து 250 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இது ஃபிளிப்கார்ட்ல 180 ரூபீஸ்க்கு கூட விற்கிது. அப்புறம் எதுக்குடா 250 ரூபீஸ்க்கு வாங்கினேன்னு கேட்காதீங்க. எனக்கு அமேசான்ல ஃப்ரீ டெலிவரி கொடுத்தாங்க, ஸோ வாங்கினேன். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக வரும். இது அமேசான்லயும் சரி ஃபிளிப்கார்ட்லயும் சரி வெவ்வேறு ரேட்ல இருக்கு. 300-400 ரூபீஸ் கூட விற்கிது. ஆனா எல்லாமே சேம் ப்ராடக்ட் தான். ஒவ்வொரு செல்லர் ஒவ்வொரு ரேட்ல விற்கிறாங்க. ஒரு டிஃபரன்ஸும் இருக்க போறது இல்லை. ஸோ எது சீப்பா இருக்குதோ அதை பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ள 25 பீஸ் சாக்கெட் அண்ட் ஸ்க்ரூ செட் இருக்கு. பக்கி பாய போலங்க அதை டேப்பை போட்டு ஒட்டி வச்சிருக்கானுங்க. அதுக்கு ஒழுங்கான ஒரு பேக்கேஜிங் கூட பண்ணல. சீப் ஃபெலோஸ், என்ன பண்றது. ஆனா உள்ள கரெக்டா 25 பீஸ் இருந்துச்சு. அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கொயர் டைப் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க டிரைவர்ல கனெக்ட் பண்ணிட்டு சாக்கெட்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பாத்தீங்கன்னா கையில ஹோல்ட் பண்றது கிரிப்பா தான் இருக்கு. அந்த ஹோல்டரை பாத்தீங்கன்னா ரப்பர்ல தான் செஞ்சிருக்காங்க. மற்ற மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி மாதிரி தான் தெரியுது. வெயிட் இன்னமும் கம்மியா தான் இருக்கு. பட் நீங்க வெயிட்டை வச்சு இதுல எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரிஜினல் வெனடியம், குரோமியம் இந்த சாக்கெட்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வெயிட் கம்மியா தான் தெரியும். இதை யூஸ் பண்றது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒன்னு டைட் பண்ணி முடிச்ச பிறகு டிரைவரை வெளியே இழுத்தா டிரைவர் மட்டும்தான் வருது. சாக்கெட்டும் ஸ்பேனரும் உள்ளே மாட்டிக்குது. அது காரணம் அந்த சாக்கெட்ல ஒரு பால் டைப் லாக் கொடுத்துருக்கான். அது வந்துட்டு சாக்கெட்டுக்கு மட்டும்தான், டிரைவருக்கு கொடுக்கல. அதை கொடுத்திருந்தா இது ஒழுங்கா உட்காருமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா உருகிட்டு வந்துருது. அது ரொம்பவே அநாயங்கா இருக்கு. பட் எனிவேஸ் இதை வச்சு நம்ம ஒன்றும் 500 நியூட்டன் மீட்டர் டார்க் ஒன்றும் அடிக்க போறது கிடையாது. சும்மா வீட்டில் டெய்லி யூஸுக்கு சும்மா சின்ன சின்ன போல்ட் நட்டை டைட் பண்ண போறோம். ஆனா ஒன்று ரொம்ப டைட் பண்ணா கிரிப் உருகிட்டு வந்துடும். அப்புறம் வேஸ்ட் தான், தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். ஸோ மீடியம் டைட் வச்சுக்கிற வரைக்கும் இது லைஃப் நல்லா வரும். என்ன கேட்டீங்கன்னா 250 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அதுவரை விடைபெறுகிறேன். சித்து.